இப்போ நம்ம செய்ய போகிறது மசால் முட்டை. தேவையான பொருள் வந்து 3 முட்டை எடுத்திருக்கோம், மல்லிச்செடி, கொஞ்சம் உப்பு, கோஸு சீச்சி வச்சுருக்கேன், உடச்சக்கடலை வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன், வறுத்த வெங்காயம், காஞ்ச மிளகாய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதேமாதிரி உடச்சக்கடலையும் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். புளி தண்ணி. இது வந்து என்னென்னா பூண்டை வறுத்து எண்ணெயாக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். எண்ணெயில் வறுத்து வச்சுருக்குறோம் அந்த எண்ணெய். இப்போ என்ன பண்ணுறோன்னா முட்டையை 2ஆக அறுத்துக்கிறோம். உப்பு, உடச்சக்கடலை மாவு கொஞ்சம், வறுத்த வெங்காயம் கொஞ்சம், காஞ்ச மிளகாய் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறது, காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம், எண்ணெய், கொஞ்சம் புளி தண்ணி, கோஸு. இது கூடவே உங்களுக்கு வெங்காயம் வேணும்னாலும் வெங்காயமும் இதே மாதிரி சீச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மல்லிச்செடி. பசங்க முட்டை சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா டேஸ்ட்டுக்கு அப்படியே எடுத்து வாயில் போட்டுருவாங்க. ஒரு முட்டையை முழுசாக வாயில் போடுவாங்க. இதனுடைய டேஸ்ட்டே எப்படின்னா அப்படியே பாதி பாதியாக எடுத்து சாப்பிட மாட்டாங்க. ஒரு முட்டையை அதில் இருக்கிற ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க எல்லா ஐட்டமோடையும் சேர்த்து வாயில் அப்படியே போடுவாங்க. அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டே தெரியும். உப்பை இப்படி யூஸ் பண்ணலன்னா கூட உப்பை வந்து தண்ணியில் கலந்தும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லிக்விடாக. இப்போ எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுறோமோ, எண்ணெயும் புளி தண்ணி எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காரம், ஒரு சிலர் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். மல்லிச்செடி, கோஸு, வெங்காயம் வேணும்னா வெங்காயம், எண்ணெய், இதனுடைய பூண்டும் வறுத்து வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். புளி தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா 3மே ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த டிஷ் செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கு இந்த மாதிரி மசால் முட்டை செஞ்சு கொடுங்க. முட்டை சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க.